24/7 விடியல் தெளிவான சமூக பார்வை. கார்த்திகை மாதத்துல ரொம்ப விசேஷமான நாள் கார்த்திகை தீபம் நாள். அந்த நாள்ல வீடுகள்ல அனைவருமே விளக்கேற்றி இறைவனை வழிபடுவாங்க. இது வழக்கமா நடந்துட்டு இருக்குது. அதே போல வீடுகளில் இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு சூக்கு கொளுத்துறதுக்கு ஒரு சூ கட்டி கொடுப்பாங்க. அதாவது இந்த பனை ஓலையை வெட்டி, அந்த பனை ஓலையை துண்டு துண்டா வெட்டி அதை அடுக்கடுக்கா கட்டி நல்ல ஒரு 4 அடி 5 அடி உயரத்துக்கு அப்படியே ஷூ மாதிரி நீளமா ஒரு கம்பளை அப்படி கட்டுற மாதிரி ஒரு கட்டி கொடுத்துருவாங்க. அதை எல்லா பசங்களும் சிறுவர்களும் என்ன செய்வாங்க, தெருவில் வச்சு சுவைப்படுத்தி கார்த்திகை மாசம் சுவேசு, கார்த்திகை மாசம் சுவேசுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமா கொண்டாடுவாங்க. இந்த மாதிரியான ஒரு திருவிழா நம்ம பழங்காலத்துல இருந்தே பாரம்பரியமா நடந்துட்டு இருக்கு. இதை என்னுடைய காலத்துல நாங்க சிறுவர்கள், நாங்க எங்களோட சேர்ந்த பசங்க எல்லாருமே நாங்க வீடுகள்ல கொண்டாடி இருக்கோம். இப்பவும் சில கிராமங்கள்ல இன்னும் அந்த ஷூ கட்டுறது, ஷூ கொளுத்துறது இருக்கு. அதுக்கு பதிலாக இப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த ஓலைகளை கட்டி கொளுத்துறதுக்கு பதிலாக நிறைய பேர் டயரை கொளுத்திக்கிட்டு போறாங்க. அது சைக்கிள் டயரு, அப்புறம் பைக் டயரு, இதை கொளுத்திக்கிட்டு அப்படியே ஊர்ல அப்படி தெருவில் முக்கியமான இடங்கள்ல அப்படி அழைச்சி ஒரு இடத்துல அப்படி கொளுத்துவாங்க. இது என்னன்னா, இந்த ஓலைகளை கொளுத்துறது தான் நம்மளுடைய பாரம்பரியம், பனை ஓலைகளை. இப்போ டயருக்கு மாறி இருக்காங்க. இப்போ அந்த இது இருந்தாலும் இந்த பனை ஓலையில எப்படி ஷூ அப்படிங்கிறது என்ன, அது எப்படி கட்டணுங்கிறது முதல்ல தெரிஞ்சாதான் கட்ட முடியும். இப்போ நான் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு கட்டி கொடுக்க போறேன். அதுதான் நம்ம எப்படி கட்டுறோங்கிறத நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல ஓலையை இப்படி எடுத்து அந்த ஓலையில 2 பக்கமும் நல்லா இப்படி கட்டி விட்டுடணும். கட்டி விட்டு நல்லா நல்லா உருண்டையா நல்லா ரவுண்டா வர்றதுக்கு மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டாதான் அது நல்லா வரும். சரிங்களா? கட் பண்ணிக்க. ரெடி ஆயிட்டு இதை நம்ம நைட்டு கொளுத்த போறோம். இது இதே போல நீங்களும் உங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஓலையில கட்டி கொடுங்க. இது நம்ம பாரம்பரியமான ஒரு விழா. இது எல்லாருமே நம்ம கொண்டாடணும். சரிங்களா? ஒளிப்பதிவாளர் ஸ்ரீ செல்வ கிருஷ்ணன், ராதாபுரத்திலிருந்து உங்கள் காமராஜ். எங்கேயாவது போங்கப்பா, இப்படியே இருந்தா வீடியோ எடுக்க முடியாது. வீடியோ தான் எடுக்கேன். வாங்க வாங்க. சூப்பரா வருது வருது. இல்ல உனக்கு இல்ல சும்மார்ல எவ்வளவு பெருசாகிட்டு இருக்கு பத்தியா? அதான் எனக்குள்ள இன்னும் 1 மணி நேரம் எரியும். சும்மா
வெள்ள கட்டணும். வெள்ளை கண்ணாடியே இல்லாம நிறைய கொட்டிக்கிட்டு வெள்ள கட்டணும். அந்த விதமிச்சா சரி போட்டோ எடு. போட்டாலாம். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள 24x7 விடியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.